வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போ நம்ம ரிஷப ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இப்போ மீனத்தில் சனி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 11ல் சனி இருக்கிறது விஷயம் பொருள் நல்லா கொடுக்கும். புதிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கு, உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்குலாம் பதவி உயர்வு கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, இதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணும். வெளிநாடு வெளியூர் தொடர்பான முயற்சிக்கெல்லாம் சாதகமான முடிவுலாம் தரும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர வழியாக ஆதரவு கிடைக்கும். தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள்லாம் திருமணம், வளைகாப்பு போன்ற இனிதே நடைபெறும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கிறதுனால அது ரிஷபத்தில் அதோட பார்வை படும். 3, 7, 10ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு 1, 5, 8ஆம் இடத்துல அது விழும். அப்போ பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னா ஆரோக்கியம், சிறு சிறு உடல் உபாதைகள் வரும். உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தையோட படிப்பு, அதோட செயல்பாடு கூடுதலாக அக்கறையை காட்ட வேணும். அதுக்கப்புறம் எதுலேயும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டு வெற்றி கிடைக்கும். இதெல்லாம் சனிக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு. வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நவக சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் சனீஸ்வராய நமகன்னு ஒரு 108 தடவை ஜபிச்சோம்னா அது சனியோட தாக்கத்தை குறைக்கும். இது எல்லாமே ஒரு பொது பலன் தான். உங்கள் ஜாதகத்தில் லக்னம் எப்படி இருக்குது, நடக்கிற தசாபுத்தி வலிமையாக இருக்குதா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இதில் சனி தசை சனி புத்தியோ நடந்தால் தான் இதோட பாதிப்பெல்லாம் நல்லதோ கெட்டதோ நடக்கும். இல்லைன்னா அது நார்மலாக தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி தான் அது வழிபடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சனி தசையோ புத்தியோ லக்னத்துக்கு 6, 8, 12 இருந்தால் தான் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். மற்ற இடத்துல இருந்தால் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. நம்ம அட்வான்ஸ்டு கேபி ஸ்டெல்லர் முறையில் நம்ம பார்க்கும்போது சனி 6, 8, 12ஆம் ராசிகளை தொடர்பு கொள்ளும் போது தான் அது பிரச்சனையை கொடுக்கும்.